வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். 2026 பிறக்குது. எல்லாருக்கும் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 இந்த கடந்து வந்து இந்த ஆண்டு முழுக்க அதிகமாக பரப்பப்பட்ட ஃபேக் நியூஸ், அதனுடைய ஆபத்துகளாக சமூகத்துல என்ன நடந்தது, இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருந்தது, இதை யார் பரப்புனாங்க, என்ன நோக்கத்துக்காக பரப்புனாங்க, யூட்டர்ன்ல இருந்து நாங்க என்ன ஃபேக்ட் செக் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அதிகமாக பரப்பப்பட்ட டாப் ஃபேக் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, கடந்த சில மாதங்களா தீவிரமா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு வரக்கூடிய திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி பார்த்தோம்னா 2025 பிப்ரவரி மாதத்துல இருந்தே இதுல பரப்பப்படுற ஒவ்வொரு பொய்யாக தொடர்ச்சியாக யூட்டர்ன்ல இருந்து அம்பலப்படுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். முதல் முறையா பிப்ரவரி மாசமே பார்த்தோம்னா இந்த கோயில் இந்த மலை முழுக்க, திருப்பரங்குன்றம் மலை முழுக்க முருகனுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்னு எச் ராஜா வந்து பேசிட்டு வந்தாரு. அந்த எச் ராஜா சொல்லக்கூடியது பொய் என்பதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தணும். எப்படின்னு பார்த்தா, லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தர்கா இருக்கக்கூடிய மலையினுடைய மொத்த உச்சி, அதனுடைய கொடிமரம், இது ரெண்டும் இருக்கக்கூடிய உச்சி, அதுக்கடுத்து மலையினுடைய இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி, நெல்லித்தோப்புல இருந்து தர்கா வரை செல்லக்கூடிய படிக்கட்டுகள், இது மூணும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். இதை தவிர மீத இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது லண்டன் பிரிவி கவுன்சில்ல. இதை மடைமாட்டி எச் ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து மலை முழுக்கவே முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம், இதுல தர்காவுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி பரப்பி ஒரு மத மோதலை உண்டாக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பிப்ரவரி மாசமே யூட்டன்ல அம்பலப்படுத்தி இருந்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா, வக்ஃபு வாரியம் இந்த விவகாரத்துல தலையிட்டு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அந்த மலை முழுக்க தர்காவுக்கு சொந்தம், வக்ஃபு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதாகவும், நாங்க இங்க ஆடு கோழிலாம் அறுத்து சமபந்தி போஜனம் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் புதிய தலைமுறை பேர்ல பரப்பப்பட்டுச்சு. இதையும் அம்பலப்படுத்தணும். ஏன்னா தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலிருந்து அப்படி எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவரா நவாஸ் கனி இருக்கிறாரு. அவர் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ச்சியா பொய்யை பரப்புனாரு. அங்க பிரியாணி சாப்பிட்டது அந்த புகைப்படத்தில் இருந்தவர் நவாஸ் கனி இல்லை என்பதையும் யூட்டன்ல இருந்து வெளிப்படுத்தணும். அடுத்ததா கார்த்திகை தீபம் பிரச்சனைக்கு நகர்ந்தாங்க. கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே இதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. 2025 ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு மட்டும்தான் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணை தீபத்தூண் குறிப்பிடுது. இதற்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வழக்குகள்ல நடந்த எந்த வழக்குகளிலும் அந்த தூண் தீபத்தூண் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதையும் அம்பலப்படுத்தணும். அதே மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறையால வெளியிடப்பட்ட திருப்பரங்குன்றம் புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலே தீபத்தூண் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பொய் பரப்பப்பட்டுச்சு. அந்த பொய்யையும் அம்பலப்படுத்தினோம். தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்ட அந்த புத்தகத்தில் தீபத்தூண்னு சொல்லப்பட்டிருக்கிறது மலையினுடைய இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தை தானே தவிர தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் தூணை கிடையாது அப்படிங்கறத அம்பலப்படுத்தணும். அடுத்ததான் மலை மேல இருக்கக்கூடிய அந்த கல் தூண் தீபத்தூணா சர்வே கல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் நடந்த சூழல்ல அது தொடர்பான சில ஆவணங்களையும் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்தோம். அடுத்ததா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம், அந்த மரம் கள்ளத்தி மரம் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய தல விருச்சம் அப்படின்னு இன்னொரு பொய்யை கிளப்பி விட்டாங்க. அந்த பொய்யையும் அம்பலப்படுத்தி இருந்தோம். அந்த மரம்ங்கிறது கோயிலினுடைய தல விருச்சம் கிடையாது. கோயிலினுடைய தல விருச்சம்ங்கிறது லக்ஷ்மி தீர்த்தம் போற வழியில் இருக்கக்கூடிய மரம் தான் கோயிலுடைய தல விருச்சம். இதை கோயிலினுடைய தல வரலாறு புத்தகமே சொல்லுது அப்படிங்கிறதையும் அம்பலப்படுத்தி இருந்தோம். இப்படி திருப்பரங்குன்றம் விவகாரத்துல பல பொய்களை யூட்டன்ல இருந்து உடைத்து அம்பலப்படுத்தி இருந்தோம். அடுத்ததா இந்த வருடத்துல அதிகமான ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டது எதை உண்மைச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பேட் தாவேகாவினுடைய கூட்டத்துல, பிரச்சார கூட்டத்துல கரூர்ல நடந்த ஸ்டாம்பேடை முன்வச்சு பல கான்ஸ்பிரசி தியரிஸ், பல ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுச்சே வந்துச்சு. அந்த பொய் செய்திகள் பலவற்றை ஆதாரங்களுடன் யூட்டன்ல அமலப்படுத்தி இருந்தோம். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல என்ன மாதிரியான பொய் பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டது, இறந்தவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டது சம்பந்தமான ஃபேக் நியூஸ் நிறைய பரப்பப்பட்டுச்சு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, மாலை 6 மணிக்கு மேல சூரிய வெளிச்சம் இல்லாத சூழ்நிலையில போஸ்ட்மார்ட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு விதி இருக்கும்போது, விதிகளை மீறி எதுக்காக அவசரமாக தமிழ்நாடு அரசு போஸ்ட்மார்ட்டத்தை நடத்தி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பொய்யாக முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா சூரிய வெளிச்சம் இல்லாதப்பையும் ஹாஸ்பிட்டல்ல கட்டுமான வசதி, போதுமான கட்டுமான வசதி இருந்தது, மருத்துவர்கள் இருந்தாங்க அப்படின்னா எந்த நேரம் வேண்டுமானாலும்
போஸ்ட்மார்டம் செய்யலாம் அப்படின்னு 2021 திருத்தங்கள் வந்து விட்டது. இதை மறைச்சுதான் கரூர் விவகாரத்துல 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரப்புனாங்க. இதை ஆதாரத்துடன் யூடர்ன்ல இருந்து அம்பலப்படுத்தணும். அடுத்ததா பார்த்தோம்னா தாவேகா தரப்புல இருந்து அவங்க பர்மிஷன் கேட்கும் போது பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பகுதியை கேட்டாங்க. அதை கொடுக்காம இவங்க பார்த்தோம்னா இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியை கொடுத்து குறுகலான இடத்தை கொடுத்துட்டு இவங்க இந்த ஸ்டாம்பேடை வேணும்னே அரசாங்கம் உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரியான பொய் செய்திகள், பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டுச்சு. ஆனா தாவேகா அனுமதி கேட்ட அனுமதி கடிதத்துல பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அப்படிங்கிறது கேட்கப்படவே இல்லை. லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியை தான் அவங்க கேட்டிருந்தாங்களே தவிர பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பகுதியை கேட்கல. லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி ஏன் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி அங்க அமராவதி ஆற்று பாலம் இருந்ததும் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா அங்க பெட்ரோல் பங்க் இருந்ததும் இதெல்லாம் காரணம். இன்னும் சொல்ல போனா வேலுச்சாமிபுரம் ரோட விட லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியினுடைய அந்த சாலை அப்படிங்கிறது இன்னும் குறுகலான சாலை தான் அப்படிங்கிறத ஏடிஜிபி அவர் விளக்கம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, கொடுக்கல அப்படின்னு ஒரு பொய்யானதை பரப்பிவிட்டாங்க. அதையும் அம்பலப்படுத்தணும். அடுத்ததா பார்த்தோம்னா டிவி டிபேட்லயே உட்கார்ந்து காமேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா ஏடிஜிபியே சொன்னாரு வேலுச்சாமிபுரம் குறுகலான சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு ஒரு பொய்யை சொன்னாரு. சோ அதுவும் இல்லை அப்படிங்கிறது அம்பலப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள், தாவேகாவினுடைய ஐடி விங், இந்த மாதிரியான ஐடிகள் எல்லாம் இருந்து பார்த்தோம்னா இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவசரமா நைட்டே ஃபுல் போஸ்ட்மார்டமும் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான தகவலை பரப்புனாங்க. அதுலயும் சவுக்கு சங்கர்லாம் பார்த்தோம்னா காலை 6 மணிக்கே எல்லா உடலையும் எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பொய்யை பரப்புனார். எதுக்காக எரிச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலைல 7 மணிக்கு இறந்த உடல்களுக்கு மாலை போற்றக்கூடாது, அவர் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமா 6 மணிக்கே எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பரப்புனார். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா மாலை 4 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்ல இருந்து சுகாதார அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரும் கொடுத்த பேட்டிகள் அப்படிங்கிறது இணையதளத்திலேயே அவைலபிளா இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த பொய்களை எல்லாம் யூட்டன் அம்பலப்படுத்தி இருந்தது. அதே மாதிரி அங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பொய்யை பரப்புனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரசாங்கம் சார்பா அமுதா IAS தலைமையில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த விளக்கத்தின் போது பார்த்தோம்னா திமுக ஐடி விங் பயன்படுத்தின ஒரு வீடியோவை அதை ஆதாரமாக அமுதா IAS காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு விஷயத்த பரப்புனாங்க. ஆக்சுவலா உண்மையில அது திமுக ஐடி விங் போட்ட வீடியோ கிடையாது. அது முதல்ல யாரு போட்டதுன்னு பார்த்தா கரூர்ல விஜய் 12 மணிக்கு பேசுவார்னு புசி ஆனந்த் கொடுத்த பேட்டி. அது தாவேகாவினுடைய நிர்வாகி ஒருத்தருடைய அவருடைய ஐடியில இருந்தது எடுக்கப்பட்ட வீடியோ. அதை திமுக ஐடி விங்கினுடைய வீடியோங்கிற மாதிரி பரப்பியிருந்தாங்க. ஸோ இப்படி பல பொய்கள் அடுத்தடுத்து பல கான்ஸ்பிரசி தியரிஸ். அடுத்ததா ஆதவ அர்ஜுனா பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு கூட்டு போகாம எந்த வசதியும் இல்லாத அரசு மருத்துவமனைகளுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொய்யை பரப்புனாரு. ஆனா தனியார் மருத்துவமனைகள்ல பல பேருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களையும் அம்பலப்படுத்தி இருந்தோம். ஸோ இப்படியாக பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு 2 மாத காலத்துக்கு தொடர்ச்சியாக இணையதளம் முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பரப்பப்பட்டுச்சு. அடுத்ததா 2025 அதிக பொய்கள் எதை மையப்படுத்தி பரப்பப்பட்டுச்சு அப்படின்னா இந்து அறநிலையத்துறையை குறிவைத்து அதிகமான பொய்கள் பரப்பப்பட்டுச்சு. குறிப்பா ஆலயத்தை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற பாஜகவினுடைய இந்து முன்னணியினுடைய இந்துத்துவ அமைப்புகளினுடைய கேம்பெயினுக்காக இந்து அறநிலையத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அடிப்படையில அந்த துறையை குறிவைத்து எக்கச்சக்க பொய் செய்திகள் பரப்பப்பட்டுச்சு. குறிப்பா ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாள் கோயில்ல அறங்காவலரா பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமிய நியமிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவை கிளப்பி விட்டார். கடைசியில அதை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெருமாள் கோயில்ல அறங்காவலரா நியமிச்சிருந்தாங்க. அவர் அடிப்படையில் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். அவருடைய பேர் தான் நர்கீஸ் கான் இருந்தே தவிர அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அவருடைய அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தப்ப அவங்களுக்கு அந்த டெலிவரி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டெலிவரிங்கிறது ரொம்ப சிக்கலான டெலிவரியா இருந்தப்ப அவங்க அம்மா அவர் 2 பேருடைய உயிரையும் காப்பாத்தின மருத்துவர் ஒரு முஸ்லீம். அவருடைய பேரை குழந்தைக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நர்கீஸ் கான் அப்படிங்கிறவர் ஒரு இந்துவாக இருக்கிறார். ஆனால் அவருடைய பேர் அவருக்கு அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவருடைய பேர். அவரை பெருமாள் கோயில் அறங்காவலராக நியமிச்ச உடனே ஒரு முஸ்லீமை நியமிச்சுட்டாங்க அப்படின்னு ராஜா கூச்சல் போட்டாரு. அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு இஸ்லாமியரையோ ஏன் இந்து மதத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவரையோ கூட இந்துவாக இருந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணலனா கூட
அவர் இந்து அறநிலையத்துறையில நியமிக்கப்பட முடியாது. எந்த அதிகாரியாவோ கீழ்நிலை ஊழியராவோ கூட நியமிக்கப்பட முடியாது. ஏன்னா இது இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டம். அந்த சட்டத்தினுடைய பிரிவு 10 படி பார்த்தோம்னா எல்லா ஊழியர்களும் இந்துக்களாக இருக்க வேண்டும், இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்து சமயத்தை அவர் ஃபாலோ பண்றவராக இருக்கணும் அப்படிங்கிறது விதியா இருக்குது. அதனால மாற்று மதத்தினரை இந்து அறநிலையத்துறையில நியமிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரியான பொய்கள் எல்லாம் தொடர்ச்சியா கட்டமைச்சு விட்டுக்கிட்டே வந்தாங்க. இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்து அறநிலையத்துறையில 70% பொறுப்புகள் இருப்பவங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு கோயில்கள்ல இருந்து பெறக்கூடிய இந்த வரி பணம் பார்த்தோம்னா மசூதிக்கும் சர்ச்சுக்கும் வாரி வழங்கப்படுது அப்படின்னு பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் எம்ப்ளாயிஸுக்காக இந்துக்களுடைய நிதி பயன்படுத்தப்படுது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு அரசாங்க ஜீப்பு, அந்த ஜீப்ல பார்த்தோம்னா கிறிஸ்டியன் பிரீஸ்ட் அண்ட் சர்ச் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு போர்டு வச்சு மேல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லோகோ இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உடனே அந்த கோயில் லோகோ அரசாங்கத்தினுடைய லோகோ, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயிலினுடைய காசுல இங்க பாருங்க இவங்க சர்ச்சுக்கு இவங்க எம்ப்ளாயிஸுக்கு எல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா செஞ்சியில பார்த்தோம்னா வெங்கட்ரமண சாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் அந்த கோயிலினுடைய ஊழியரா இருக்கிறாரு. அவர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு அசைவ உணவு சாப்பிட்டு இருக்காரு. அதை ஒருத்தர் போயிட்டு வீடியோ எடுத்து இந்த கோயில எப்படி நீ உட்காந்து அசைவ உணவு சாப்பிடலாம் அப்படின்லாம் வீடியோ எடுத்து இப்ப அறநிலைத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனா உண்மையில அந்த கோயிலுங்கிறது அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்க கோயில் கிடையாது, தொல்லியல் துறை கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய கோயில். ஸோ எந்த துறை என்ன கோயில்னு எந்த டீட்டெயிலும் தெரியாமலேயே இப்படி எல்லாம் அறநிலைத்துறை மேல வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோயில்களை முன் வச்சு பார்த்தோம்னா கோயில்களை முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்து கோயில்லாம் இடிச்சிருவாங்க, சர்ச்சு மசூதினா இடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதுல ஒரு கோயில் இடிக்கிற வீடியோவை போட்டு, திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் இடிக்கப்படுற வீடியோவை போட்டு இனிமேலும் பொறுக்க முடியாது இந்துக்களே கொதித்தெழுங்கள் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் ஜனப்பன் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக, சென்னை டு கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக அந்த கோயிலினுடைய மண்டபம் இடிக்கப்பட்டுச்சு. யார் இடிச்சது அப்படின்னா NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல அந்த மண்டபம் இடிக்கப்பட்டுச்சு. இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தமே இல்லாதப்பையும் இவங்க பார்த்தோம்னா கோயில் அடிச்சிட்டாங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்கும் போது பார்த்தோம்னா 161 கோயிலை இதுவரைக்கும் திமுக அரசு, இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுல இருந்து இடிச்சிருக்குது, ஏன் சர்ச்சு மசூதியும் இடிக்கல அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. கோயில்கள் மட்டும் இல்ல, சர்ச்சு மசூதிகளும் தமிழ்நாட்டுல இடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா ரோடு விரிவாக்கத்துக்காகவோ இல்ல ஏதாவது வழக்கு நடந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலயோ, ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு வழக்கு நடந்து வழக்கின் அடிப்படையில அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலோ தான் இந்த கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. கோயில் மட்டும் இல்ல, மசூதி சர்ச்சுகளும் இடிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 161 சொன்னார் இல்லைங்களா, அந்த கவுண்டை எங்க இருந்து எடுத்தார் அப்படிங்கறத அண்ணாமலை தான் தெளிவுபடுத்தணும். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு டேட்டா எங்கேயுமே இல்ல. சரி, இதை நம்ம தேடி பார்த்தோம்னா 2022 இருந்தே பார்த்தோம்னா 161வது கோயிலை இடிச்சிட்டாங்க, 161வது கோயிலை இடிச்சிட்டாங்கன்னு தொடர்ச்சியா பரப்பிட்டு வந்திருக்காங்க. 2025 அண்ணாமலை அதே 161 சொல்றாரு. அந்த 161 பட்டியலை தயவு செஞ்சு அண்ணாமலை வெளியிடணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். ஸோ இப்படி கோயில்களை மையப்படுத்தி, அறநிலைத்துறையை மையப்படுத்தி பல பொய் செய்திகள் இந்த 2025 பரப்பப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா சிறுபான்மையினரை, குறிப்பா இஸ்லாமியர்களை குறி வச்சு அதிகமான ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பரப்பப்பட்டிருக்கு 2025. அதுல நிறைய விஷயங்களை யூட்டர்ன்ல இருந்து தொடர்ச்சியா அமலப்படுத்தணும். அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் உங்களுக்காக சொல்றேன் இப்ப இந்த வீடியோல. அது குறிப்பா பார்த்தோம்னா முஸ்லிம்கள்லாம் பேரிச்சம்பழத்துல கரு அழிப்பு மருந்த கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பரப்பப்பட்டுச்சு. அதுல இந்துக்களை குறி வச்சு இந்து பெண்கள் கர்ப்பப்பை கருமுட்டைகளை அழிந்து குழந்தை இல்லாமல் செய்யும், சில வருடங்களில் மரணத்தை ஏற்படுத்தும் இந்த மாத்திரைகள் இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துல கலக்கப்படுது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வீடியோவை பரப்புனாங்க. உண்மையில அது என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா ஒரு கொள்ளக்கார கும்பல், அந்த கும்பல் ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மருந்து கலந்து பிஸ்கெட் கொடுப்பாங்க. ட்ரெயின்ல தெரியாதவங்க யாரும் பிஸ்கெட் கொடுத்தா வாங்காதீங்க, தண்ணி கொடுத்தா குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கொள்ளைக்கார கும்பல் மாத்திரையை கலக்கிற ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு இதை முஸ்லிம்கள் பண்ணாங்க அப்படின்னு பரப்பி விட்டு முஸ்லிம் வெறுப்பை உருவாக்குனாங்க. அடிப்படையில் இந்த கேங்ல இந்துக்கள்ல இருந்து எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்து மத நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குற வகையில
இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகள் தான் வழக்கையே தொடுக்கிறாங்க. குறிப்பா இந்த தீபாவளியில பட்டாசு வெடிக்கிறது தொடர்பா, சபரிமலையில கோயில்ல பெண்களை அனுமதிக்கிறது தொடர்பா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்துவ இஸ்லாமிய அமைப்புகள் தான் போடுது அப்படின்னு ஒரு பொய் செய்திகளை பரப்பியிருந்தாங்க. அது உண்மை கிடையாது. கிறிஸ்துவ இஸ்லாமிய அமைப்புகள் அதை போடலை அப்படிங்கிறதையும் யூட்டன்ல அம்பலப்படுத்தி இருந்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல மாடு வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பரப்புனாங்க. உண்மையில அந்த வீடியோ அந்த வெற்றவரையே தொடர்பு கொண்டு பேசி, அவர் வந்து ஒரு இந்து வெற்றவர், அவர் வந்து மாடு வெட்டல ஆடு வெட்டி இருக்கிறார். அவர் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஆடு வெட்டி அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணவை வந்து அன்னதானமா கொடுக்கறத வந்து வழக்கமா வச்சிருந்திருக்கிறார். அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு மாடு வெட்டுறாங்க, அநியாயம் நடக்குது பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்திலேயே அப்படின்னு ஒரு வீடியோ பரப்புனாங்க. அவர் பேர் கூட பார்த்தோம்னா சிவராமன். ஸோ இதை வந்து இஸ்லாமியர்கள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மாடு அப்படிங்கிறத வச்சு மாடு இஸ்லாமியர்கள் தான் வெட்டுவாங்கங்கிற மாதிரி பரப்பி விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2050 இந்தியாவில் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லிட்டாங்க. பாருங்க, இந்துக்கள் அழிய போறோம், முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிட்டே போறாங்க அப்படின்னு இன்னொரு தகவலை வந்து கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மையில அந்த ரிசர்ச் எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 2050 பார்த்தோம்னா 129 கோடி இந்துக்களும் 31 கோடி முஸ்லீம்களும் இருப்பாங்க அப்படின்னு தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து அதை எடுத்து திருச்சி முஸ்லீம்கள் அதிகமாயிடுவாங்க அப்படின்னு ஒரு வெறுப்பை உருவாக்குற வகையில பரப்பிட்டு இருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா முஸ்லீம்கள் வந்து துளசி மாலை ரெடி பண்றாங்க, அதை வந்து எலும்புகளுக்குள்ள கோத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு அநியாயம் பாருங்க அப்படின்னு பரப்புனாங்க. அடுத்தது கேரளாவில் இந்துக்கள் நடத்துற இசை நிகழ்ச்சியை நடக்க விடாம இஸ்லாமியர்கள் தடுத்துட்டாங்க அப்படின்னு பரப்புனாங்க. ஆனா உண்மையில தடுத்து நிறுத்தினது போலீஸு. அவங்க நைட்டு டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஸ்பீக்கர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை தடுத்து இருக்கிறாங்க. இதை உடனே இஸ்லாமியர்கள் தடுத்துட்டாங்க அப்படின்னு பரப்புனாங்க. அடுத்ததா தூத்துக்குடியில பார்த்தோம்னா சீன பட்டாசுகளை இறக்குமதி செஞ்சு விற்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள், அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பரப்பி விட்டாங்க. ஆனா கைது பண்ணவங்களுடைய பேர்லாம் பார்த்தோம்னா பட்டீஸ்வர் துபே, மச்சிந்திரா கோகரே, மைக்கேல் ஜேக்கப் ஜெயசேகரன், சூசை மாணிக்கம் ஜெயசேகரன் இப்படின்னு ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை வந்து கோத்து விட்டு இந்த பொய் செய்தியை பரப்புனாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பாய் கடையுடைய பிரியாணியில சாக்கடை தண்ணியை அள்ளி ஊத்தி இந்த பிரியாணியை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏஐ வீடியோக்களை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற வேற பாய் ஆளுங்க மட்டும் மாறுவாங்க, ஆனா வீடியோ ஒரே வீடியோ தான். கீழே இருக்கக்கூடிய அந்த சைட்ல ஓடக்கூடிய தண்ணி, சாக்கடை தண்ணியை அப்படி அள்ளி இப்படி ஊத்தி பிரியாணியில ஊத்தி சமைக்கிற மாதிரியான ஒரே வீடியோ வேற வேற பாய்களை வந்து ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி இப்படி ஒரு வீடியோவை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அந்த வழக்குல கைது பண்ண 3 பேரும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழ்ல நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே கைது பண்ண ஆட்களுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்தி என்கிற காளீஸ்வரன், தவசி என்கிற குணா. இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை, ஆனா இதுலயும் இஸ்லாமிய அடையாளத்தை கொண்டு வந்து செய்தி வெளியிட்டாங்க. இப்படி பல பொய் செய்திகள் சிறுபான்மையினரையும் இஸ்லாமியர்களையும் குறி வச்சு இந்த 2025 பரப்பப்பட்டுச்சு. இதனையும் யூட்டன் அம்பலப்படுத்தி இருக்கு. அடுத்ததா இதே மாதிரி பார்த்தோம்னா பகல்காம்ல தாக்குதல் நடந்தப்ப ஏராளமான ஃபேக் நியூஸ், பல ஃபேக்கான புகைப்படங்கள், ஃபேக்கான வீடியோக்கள், இதெல்லாமே இஸ்லாமியரை டார்கெட் பண்ணி இந்தியா முழுக்க பரவலாக வந்து பரப்பப்பட்டுச்சு. அதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா அந்த பகல்காம்ல இறந்தவர்கள், அந்த தீவிரவாத தாக்குதல்கள்ல இறந்தவர்கள்ல முக்கியமானவர் பார்த்தோம்னா அங்க குதிரை ஓட்டியா இருந்த ஒரு முஸ்லிம். அவர் வந்து அந்த தீவிரவாதிகளோட சண்டை போட்டு அந்த தாக்குதல்ல அவர் இறந்திருக்கிறார். இவர் பேரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போட்டோவை போட்டுவிட்டு இவர் தான் தீவிரவாதிகளை கூட்டுட்டு வந்த நபரு, இந்த நபரை போய் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக உயிர் கொடுத்தார் அப்படின்லாம் பரப்பி விட்டாங்க அப்படின்னு பொய்யான தகவலை ஒரு மரணம் அடைந்த ஒரு தியாகியை பத்தி பரப்புனாங்க. ஆனா அது பொய் செய்தி அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்தது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போட்டு ஒரு பேனரை பிடிச்சிக்கிட்டு செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான போலியான விஷயங்கள் எல்லாம் பரப்புனாங்க. ஆனா உண்மையில அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சு அந்த போராட்டத்துல என்ன முழக்கம் போட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒழிக, தீவிரவாதிகள் ஒழிகன்னு முழக்கம் போட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய போட்டோவை எடுத்து இவங்க பாகிஸ்தான் வாழ்கன்னு முழக்கம் போடுறாங்கன்னு சொல்லி அதை வந்து திரிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி பல வகைகள்ல 2025 இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணப்பட்டாங்க ஃபேக் நியூஸ்கள் மூலமா. அடுத்ததா ஃபேக் நியூஸ் பொய்ன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் இல்லாட்டா எப்படி
அண்ணன் சீமான் அவரும் பல பொய்களை டிசைனா இந்த வருஷம் வந்து அடிச்சு விட்டுருக்காரு. அதுல ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பா பார்த்தோம்னா, ராணுவ வீரர்கள் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாப்ல. ஆனா அது உண்மையான்னு கேட்டா இல்ல. ராணுவ வீரர்கள் செத்தா மாநில அரசு மத்திய அரசு எல்லாருமே தனித்தனியா நிதி கொடுக்குறாங்க. இது குறித்தான பல விவரங்களை வந்து பார்த்தோம்னா யூடர்ன்ல எவ்வளவு காசு கொடுக்குறாங்கிற விஷயங்கள்லாம் தொகுத்து யூடர்ன்ல வெளியிட்டு இருந்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த திருப்பூர்ல வந்து பார்த்தோம்னா இந்த வரதட்சணை கொடுமையால ஒரு பெண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க. ரிதன்யா அப்படிங்கிறவங்க பத்தி. இந்த ரிதன்யா விஷயத்துக்கெல்லாம் வந்து தற்கொலைக்கு நீதி கேட்டு மாதர் சங்கம்லாம் போராட மாட்டாங்க. மாதர் சங்கம் வந்து இப்ப எங்க போயிட்டாங்க, எங்க கஞ்சா அடிச்சு படுத்துட்டாங்களா, சரக்கு அடிச்சு படுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக மாதர் சங்கத்தை பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு சீமான். ஆனா ரிதன்யாவினுடைய மரணத்துக்கு முதல்லயே நீதி கேட்டு போராடினது பார்த்தோம்னா ஜனநாயக மாதர் சங்கம் தான். சீமான்லாம் அதுக்கு பின்னாடிதான் வந்தாரு. போராட்டம் நடத்தினதோட இல்லாம அந்த வீட்டுக்கு நேரடியா போயிட்டு அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாமே மாதர் சங்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாதர் சங்கத்துடைய மாநாட்டிலையும் ரிதன்யா தற்கொலைக்கு நீதி வேண்டி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமலேயே அண்ணன் வந்து அடிச்சு விட்டு ரொம்ப இழிவாக மாதர் சங்கத்தினரை வந்து பேசியிருந்தார். இதுவும் ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதா மாறுச்சு. அடுத்ததா நம்ம அண்ணன் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமா காமராஜர் இறந்ததுக்கு அதிகமா அழுதது யாரு தெரியுங்களா? அண்ணாதுரை தான் அப்படின்னு பேசினார். உண்மை என்ன அப்படின்னா, காமராஜர் இறக்குறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா இறந்துட்டார். ஆனா அண்ணா என்ன பண்ணாரு, காமராஜர் செத்துட்டாருன்னு அதிகமா அழுததே அண்ணாதான் அப்படின்னு பேசினாரு. அடுத்தது அதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்துலதான் அப்துல் கலாமே படிச்சார். ஆனா காமராஜர் முதல் முறையா ஆட்சிக்கு வரும்போது அப்துல் கலாமுக்கு என்ன வயசு தெரியுங்களா? 22 வயசு. 22 வயசுல அப்துல் கலாம் வந்து ஸ்கூல் படிச்சாரு. அது காமராஜர் திறந்த ஸ்கூலு. அண்ணன் வந்து எப்படியெல்லாம் நமக்கு காது குத்தி இருக்காருன்னு பாருங்க. அடுத்து ஒரு திருக்குறளுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாரு பாருங்க. ஆச்சரியப்படுற வகையில மாடுகள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். அதுக்கான ப்ரோமோ ஒன்று போட்டார். அதுல பார்த்தோம்னா மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருவள்ளுவர் அவர் திருக்குறள்ல சொன்னதை வச்சு அவர் பேசுறார். கல்வி ஒருவருக்கு செல்வம், முக்கியமான செல்வம். அதே போல மாடும் நமக்கு செல்வம் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாராம். மாடல்ல மற்றையவைனா கல்விதான் நமக்கு வந்து முதன்மையான செல்வம், மற்ற செல்வங்கள்லாம் பெரிய செல்வமே கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருந்தார். இவரு கல்வி நமக்கு ஒரு செல்வம், மாடும் கூட நமக்கு செல்வம் தான் சொல்லியிருந்தாருன்னு திருக்குறளுக்கே ஒரு புது டெபினேஷன் கொடுத்திருந்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறதுக்கு வகையில. அதே மாதிரி அடுத்ததா அந்த சீமான் மேல விஜயலட்சுமி ஒரு கேஸ் கொடுத்திருந்து அந்த கேஸுக்கான சம்மன் சீமானுடைய வீட்டுல ஒட்டப்பட்டிருந்தப்ப அதை அவங்களுடைய சீமான் வீட்டு காவலாளி வந்து அதை கிழிச்சதுக்கு போலீஸ் போயிட்டு விசாரிக்க போனப்ப அந்த காவலாளி கையில துப்பாக்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த காவலாளியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப அந்த போலீஸ் வந்து பார்த்தோம்னா அவரை இழுத்துட்டு போகும்போது அந்த வீடியோவை போட்டு இவர் ஏன் இந்த போலீஸ் வந்து இந்த காவலாளி அரெஸ்ட் பண்ணும்போது நீ நாடார் தானே ஏன் கேட்கிறா அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் பரப்பியிருந்தாங்க. ஆனா உண்மையில அந்த போலீஸ் என்ன கேட்கிறாரு அப்படின்னு அந்த வீடியோவை நல்லா கேட்டோம்னா விளையாடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாரு. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ நாடார் தானேன்னு போட்டு ஒரு ஜாதிக்கு எதிராக ஜாதியை குறி வச்சு போலீஸ் பேசியிருக்கிறாரு. அப்படின்னா இவர் சீமான் மேல ஜாதி வன்மத்தோட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விட்டாங்க. இது மட்டும் இல்லாம பெரியார் குறித்து தொடர்ச்சியா பல அவதூறான பொய்யான தகவல்களை இந்த வருஷம் முழுக்கவே தொடர்ச்சியா சீமான் பேசி வந்திருக்கிறார். இது குறித்து நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம யூடர்ன்ல போட்டிருப்போம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம். அடுத்ததா இந்த வருஷம் அதிகமா விவாதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ பள்ளிகள், அதுக்கடுத்து சமக்ரா சிக்ஷா திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படாமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வச்ச நிதி. இது ஒரு பெரிய டிபேட்டா இந்த வருஷம் மாறுச்சு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பேசும்போது பார்த்தோம்னா இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல தமிழ்நாடு இணையரன்னு சொல்லிட்டு MOUல கையெழுத்து போட்டு இப்ப யூட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பார்லிமெண்ட்லயே பேசினார். அதுக்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்துல பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது பார்த்தோம்னா நாங்க கையெழுத்து போடுறோம்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடாம விட்டுட்டாங்க, கையெழுத்து போடுறதுக்கு ரெடி அப்படின்னு நாங்க வந்து லெட்டர்லாம் அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு மாத்தி பேசினார். ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருந்தது அப்படிங்கிறத யூட்டர்ன் சார்பில் அந்த கடிதத்தோடு விளக்கம் கொடுத்திருந்தோம்.
அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் தொடர்பான இந்த எம்ஓயூல ஜாயின் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா இது தொடர்பா பார்த்தோம்னா நாங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் கல்விக் கொள்கை சம்பந்தமா. அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதோ அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில நாங்க இந்த எம்ஓயூல சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாங்களே தவிர, அன்கண்டிஷனலாக எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு இந்த எம்ஓயூல சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுக்கல. அப்ப அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தது அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டா நாங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல சேர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீக்க முடியாது, அந்த எம்ஓஏல இருந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமான விஷயங்களை நீக்க முடியாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதனால இவங்களும் நாங்களும் இதுல கையெழுத்து போட முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த கடிதத்தையே போட்டு இங்க பாருங்க முதல்ல கையெழுத்து போடுறோம்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான்ல இருந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த பொய்யை வந்து பரப்புனாங்க. இதை யூடர்ன்ல இருந்து அம்பலப்படுத்தி இருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அண்ணாமலையில இருந்து எல்லாரும் என்ன மாதிரியான பொய்களை பரப்புனாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாதான் தமிழே கட்டாய பாடமா தமிழ்நாட்டுல வரும். இங்க தமிழ்நாட்டிலே தமிழ் கட்டாய பாடம் கிடையாது. ஆனா மோடிஜி கொண்டு வந்திருக்கிறார், கட்டாயமாக ஆரம்ப கல்விங்கிறது தமிழில்தான் பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்லாம் கதை விட்டாங்க. அதுவும் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத யூடர்ன்ல தேசிய கல்விக் கொள்கையினுடைய சரத்துக்களை வச்சே நம்ம வந்து அம்பலப்படுத்தி இருந்தோம். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் வேறவர் பாசிபிள், அங்கெல்லாம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா தமிழ் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர, தமிழ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை அப்படிங்கிறத யூடர்ன்ல வெளியிட்டு இருந்தோம். அடுத்ததான் இந்த நவோதயா பள்ளிகள் தொடர்பா சமீபத்தில் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு மையப்படுத்தி நம்ம சுமந்த் ராமன் என்ன பண்ணாருன்னா, இந்த பள்ளிகள் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் 50,000 பேர் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. உடனே அதையும் நம்ம எடுத்து அதிகபட்சமா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் தான், தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அதுல அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு நவோதயா பள்ளியில வந்து பார்த்தோம்னா இந்தியாவை சராசரியா 438 ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க. இதன் அடிப்படையில 16,000 பேர் தான் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் மூலமா அதிகபட்சமா சேர முடியும். இதையும் நம்ம யூடர்ன்ல இருந்து இந்த கால்குலேஷனை போட்டு அம்பலப்படுத்தி இருந்தோம். ஸோ கல்வி தொடர்பா பரப்பப்பட்ட பல பொய் செய்திகளுக்கு இந்த முறை விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா உடல் நலம் சார்ந்த ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்தது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் ஏன் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதாவது என் வயிறு வந்து ஆசிட் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து இதில் வந்து அசைவம் சாப்பிட்றது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம எலும்புலேருந்து அது கால்சியம் எடுத்துக்கும், நம்ம வயிறோட அசிடிட்டி குறைக்கணும்னா நம்ம காரத்தன்மை உள்ளதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இறைச்சி சாப்பிட்றது மூலமாக அசைவம் சாப்பிட்றது மூலமாக உடலில் கால்சியம் குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமை மறுத்து, வயிறுங்கிறது நேச்சுரலாகவே ஆசிட் தன்மை உடையது தான், இதில் வந்து இப்படி அசைவம் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும், கால்சியம் குறைஞ்சிரும்னு சொல்கிறதெல்லாம் உண்மையான தகவல் கிடையாது அப்படிங்கிறத மறுத்திருந்தாங்க. ஸோ அதையும் யூடர்ன் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தோம். அடுத்ததாக நம்ம ஐஐடியினுடைய மெட்ராஸ் ஐஐடி டைரக்டர் காமகோடி மாட்டு யூரின் குடித்தாக்கா அஜீர்ண கோளாறு சரியாயிடும், உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்கள் எக்கச்சக்க நோய்கள் சரியாயிடும் அப்படின்னு ஒரு கதையை அடித்து விட்டுருந்தார் சூடோ சயின்ஸ். அதையும் அம்பலப்படுத்தி இருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்தோம்னா புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய படங்களை போட்டு வாழைப்பழத்தில் ஆண்மை குறைவு ஊசியை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் ஃபோட்டோக்களும் பகிரப்பட்டுச்சு. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, வாழைப்பழத்தில் இயல்பாகவே ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த கரும் புள்ளிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டிஎன்எஃப் லெவல் அந்த பழத்தில் அதிகரித்ததனுடைய அடையாளம் அந்த கரும் புள்ளிகள். ஆக்சுவலாக இந்த டிஎன்எஃப்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புள்ளிகளை தான் காட்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்மை குறைவு ஊசி போட்டிருக்காங்க ஒவ்வொரு பழத்துலையும் அப்படின்னு கதை விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் வந்து வாழைப்பழத்தை கூட சாப்பிட்றதுக்கு மீதான ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதையும் யூடர்னில் அம்பலப்படுத்தியிருந்தோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அடுத்து கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நாட்டு மருந்தை அரசு அங்கீகரித்து விட்டது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸு ஃபோட்டோலாம் பரப்புனாங்க. ஸோ அப்படி எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி அம்பலப்படுத்தி இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சில நியூஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தோம்னா பேராசிட்டமால் மாத்திரையை தடை பண்ணிட்டாங்க, 650 பேராசிட்டமாலுக்கு தடை அப்படின்னு ஒரு செய்தி போட்டாங்க. என்னடா இது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா அதில் ஒரே ஒரு பிராண்டு பேராசிட்டமால் தயாரிக்கிற பல கம்பெனிகள் இருக்காங்க.
அதில் ஒரு கம்பெனி தயாரித்த போமோல் 650 அப்படிங்கிற ஒரு பிராண்டு மாத்திரையை மட்டும்தான் தடை பண்ணியிருக்கிறாங்க. மொத்த பேராசிட்டமாலும் தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறத யூட்டர்லேருந்து சொல்லியிருந்தோம். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா எப்படி நீங்கள் சிகரெட்டில் வந்து எச்சரிக்கை வாசகங்கள் நீங்கள் பிடிச்சா உங்களுக்கு கேன்சர் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எச்சரிக்கை வாசகங்கள் இருக்கும். அதே மாதிரி சமோசா, ஜிலேபி மாதிரியான உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான எச்சரிக்கை வாசகங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அறிவிச்சிருக்குது. இனிமேல் இதெல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தேடிய போதும் அப்படியெல்லாம் எந்த அறிவிப்பும் வரவில்லை அப்படிங்கிறத யூடர்னில் அம்பலப்படுத்தி இருந்தோம். அதுக்கடுத்து நடிகை ரம்யா பாண்டியன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, விட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஒரே வழி, சூரிய ஒளியில் கல்லுப்பை காய வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா விட்டமின் டி கடகடன்னு ஏறிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த தகவலும் பொய்யான தகவல். விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக கிடைக்காது. சூரிய ஒளி நம்ம தோலின் மீது படும்போது நம்ம தோலில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் விட்டமின் டியாக மாறுமே தவிர வேறு எந்த பொருளின் மீது சூரிய ஒளி பட்டாலும் அது விட்டமின் டியாக மாறாது அப்படிங்கிறத யூட்டன் மூலமாக சொல்லியிருந்தோம். இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பீட்ரூட் சாப்பிட்றதன் மூலமாக சிறுநீரக கற்கள் வர்றதை தடுக்கலாம் டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடித்தா அப்படின்னு ஒரு வீடியோ பரப்பப்படுது. ஸோ அதை நம்ம செக் பண்ணும்போது உண்மையிலேயே சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க பீட்ரூட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா பீட்ரூட்டில் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது சிறுநீரக கல் வளர்றதை தூண்டக்கூடிய ஒன்றா பீட்ரூட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூழலில் பீட்ரூட் ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் சிறுநீரக கல் உள்ளவங்களுக்கு அது மேலும் பிரச்சனையை அதிகமாக்குமே தவிர எந்த வகையிலும் குறைக்காது அப்படிங்கிற தகவல் தெரிய வர இதையும் யூட்டன் மூலமாக அம்பலப்படுத்தினோம். இப்படி ஹெல்த் ரிலேட்டடாக பல ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது இந்த 2025 பரப்பப்பட்டுச்சு. இதை யூட்டன்லேருந்து அம்பலப்படுத்தி இருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா பலவிதமான ஸ்கேம்ஸ், ஸ்பேம் லிங்க்ஸ் வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, பல்வேறு சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பல பேர்களில் பரப்பப்பட்டுச்சு. இதையும் நம்ம தொடர்ச்சியாக வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த செல்ஃபோனுக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லில் ஜெயிச்சதுக்காக ஃப்ரீயாக ரீசார்ஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரீ ரீசார்ஜை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா பிரதமர் வந்து ஒரு புது ஸ்கீம் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். ஏசி வாங்கிறதுக்கு தள்ளுபடி 7,000 வரைக்கும் மானியம் தர போகிறாங்க. பிஎம் மோடி ஏசி யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் அப்படின்னு ஒரு இது வரும். அதே மாதிரி ஜியோ, வோடாஃபோன் எல்லாமே வந்து இலவசமாக ஆர்சிபி ஜெயிச்சதுக்காக இலவசமாக இதை ரீசார்ஜ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு போடுவாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 699 ரூபா பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு போடுவாங்க. இப்படி எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் இது எல்லாமே ஸ்பேம். ஒன்று உங்களுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், ப்ரைவசி பாதிக்கப்படும், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் திருடப்படும், அல்லது உங்களுடைய ஃபோன் அப்படிங்கிறது ஹேக் செய்யப்படும், அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் இது மாதிரியான ஸ்பேம் லிங்க்ஸ் மூலமாக ஹேக் செய்யப்படலாம். அதனால் இந்த மாதிரியான ஃப்ரீன்னு வரக்கூடிய எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க அப்படிங்கிற அவேர்னஸை தொடர்ச்சியாக யூட்டர்ன் மூலமாக சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரூபாய் 30,000 ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்குது அப்படின்னு ஒரு லிங்க் வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களோட கேஒய்சியை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டையே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேஒய்சியை ஃபில் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான பேங்க் ஆஃப் இந்தியா பேரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் பேரில் ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஏபிகே லிங்க்கை கொடுத்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க. இதுவும் ஒரு ஸ்பேம். பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் இப்படி எதுவும் அறிவிக்கப்படலை. அதே மாதிரி பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் பரிசு, சரவணா ஸ்டோர்னுடைய லாட்ரி அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் 50,000 ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு 50,000 ஃப்ரீயாக தராங்க, 20,000 ஃப்ரீயாக தராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ் பேர்லலாம் பல ஸ்பேம் லிங்க்ஸ் பரவுது. இது உள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க, கங்க்ராச்சுலேஷன், 50,000 ரூபா உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு இந்த மெசேஜை இன்னும் 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், 20 குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்குன்னு போடுவாங்க. 20 குரூப்புக்கு நீங்களும் போடுவீங்க, ஒன்றும் வராது. ஒவ்வொருத்தவங்களும் 20 குரூப்பும் இது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்பேம். அதே மாதிரி இன்னொரு விதமான புது ஸ்கேம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு திட்டத்தை இருக்குதுன்னு சொல்லி இது உங்களுக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ஷார்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது அவங்களே ஒரு வெப்சைட்டை கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஒரு கீவேர்டை போட சொல்லுவாங்க. அதை போட்ட உடனே வரக்கூடிய டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. பண்ணால் அபேஸ் உங்களுடைய தகவல்கள் அபேஸ் அல்லது ஒரு நீங்கள் விரும்பாத ஒரு ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் செய்யப்படும். இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா
தமிழ்நாட்டில் ஆப் மூலமாக ட்ரிங்க்ஸ் வந்து விற்கிறாங்க. இனிமேல் நீங்கள் இந்த ஸ்விக்கி ஊபர் மாதிரி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மது ஆர்டர் பண்ணிக்கலான்னு ஒரு வீடியோ வரும். அதில் நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி சர்ச் பாரில் போயிட்டு சர்ச் பண்ண சொல்லுவாங்க, ஒன்றுமே வராது. ஜிபேயில் வரக்கூடிய வவுச்சரை காசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாரில் போய் ஜிபேன்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பண்ணாலும் வேறு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணப்படும். அதே மாதிரி ஆண்களாக பிறந்த எல்லாருக்கும் 1000 ரூபாய் கவர்மெண்ட்லேருந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு புது விளக்கம்லாம் தருவாங்க. ஆனால் தமிழ் புதல்வன் திட்டம்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தான். அதனால் எல்லா ஆண்களுக்கும் இந்த திட்டம்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலையை செய்வாங்க. இப்படியெல்லாம் இந்த ஸ்பேம் லிங்கை கிளிக் பண்ணால் பல ஆபத்துகள் உங்களை தேடி வரலாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை யூடர்ன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2025 இப்படி முக்கியமான பல ஃபேக் நியூஸ்களை உடைத்தது, ஹெல்த் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்த அவேர்னஸை கிரியேட் பண்ணது, ஸ்பேம்ஸ் குறித்த அவேர்னஸை கிரியேட் பண்ணதுன்னு பல வேலைகளை யூடர்ன் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வருது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னோட வளர்ச்சிக்கு உதவலாம். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுகிற சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. ஸோ தொடர்ச்சியாக யூடர்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக் லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை யூடர்ன்.in வெப்சைட்டில் போய் சர்ச் பாரில் கொடுத்து தேடினீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அதை படித்து நீங்கள் அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி.